Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் திரும்பமாய் உங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு நல்ல வார்த்தை, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், துன்பங்கள், சில வல்லமைகள் அதை நம்ம மேற்கொள்ள நினைத்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் இடறி போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நம்ம அநேக காரியங்கள்னால துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், வீட்டில் இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சுற்றார், உறவினர்கள், நண்பர்கள், நீ போகிற இடங்களிலெல்லாம் அநேக பேச்சுகளும் அநேக பிரச்சனைகளுக்குள்ள அவங்களுடைய தேவையில்லாத வார்த்தைகளினால துன்பப்படுத்தப்பட்டு நம்ம அநேக பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை துன்பப்படுத்தும்படி உன்னை மேற்கொள்ளுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு இடறி போவார்களாம். வேதத்தில் எத்தனையோ கர்த்தரோடு நடந்த பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பிள்ளைகள், அவர்களை துன்பப்படுத்தும்படிக்கு பிசாசு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே கொண்டு வந்தாலும் அவர்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் இடறி போக பண்ணினார். அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகளை அவன் பிசாசு உங்களுக்கு முன்பாக விதைக்கலாம். ஆனால் பிசாசு அநேக நேரம் சிந்தனையில் நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து இருக்கிறீங்களோ, எந்த காரியம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்குதோ அதையே கண்மடி வைப்பான். எப்படியாவது இவர்கள் ஆண்டவரை தேடாமல் இந்த பிரச்சனைகளை கண்டு நினைத்து 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 மனம் சோர்ந்து போயிடணும் அப்படின்னு பிசாசு அநேக திட்டங்களை தீட்டலாம். ஆனால் அதிலிருந்தெல்லாம் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் சத்துருவை இடறி போக பண்ணுவார். தைரியத்தோடு இருங்க. நம்மோடு கூட இருக்கிறவர் ஒரு சாதாரண தேவன் அல்ல. உலகத்தில் இருக்கிறவரும் நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை துன்பப்படுத்தும்படிக்கு உங்களோடு கூட போராடுகிற ஜனங்கள், உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற, உங்களை மேற்கொள்ளணும்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை இடறி போகும்படி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை முடி ஜெபிக்கலாமா? ஆவியான தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றியாக ஆண்டவரே. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அப்பா எங்களோடு கூட இருக்கிற தேவன், உடைய பிள்ளைகள் அப்பா மேற்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவித்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பிசாசானவன் அவர்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டினாலும் அவன் இடறி போவான். உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று உடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் கூட இருந்து எந்த பிரச்சனைகளும் பிள்ளைகள் மூழ்கி விடாதபடிக்கு அதை மேற்கொள்ள தேவன் பலனை தருவீராக. அப்பா சத்துருக்கள் இடறி போவார்களாக. கர்த்தரே கூட இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, சித்தம் செய்யணுமே செய்து